ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம நாராயணத்துல தசகம் 1 ஸ்லோகா 6 கத்துக்கலாம். தத்தே பிரத்யக்ர தாரா தர லலித கலா யாவளி கேலிகாரம் லாவண்யஸ் ஐக்கசாரம் சுக்ருதி ஜன திருசாம் பூர்ண புண்ணியாவதாரம் லக்ஷ்மி நிசங்க லீலா நிலையனம் அமிர்தஸ் யந்த சந்தோகமந்தஹ சிஞ்சத் சஞ்சித காணாம் வப்புர நுக்கலையே மாருதா காரணாத்த. Shall we sing, குட்டீஸ்? தத்தே பிரத்யக்ரதாராதர லலித கலா யாவளி கேலிகாரம் லாவண்ய சைக்கசாரம் சுக்ருதி ஜனதிருஷாம் பூர்ண புண்ணியாவதாரம் லக்ஷ்மி நிசங்கலீலா நிலையனம் அமிர்தஸ்யந்த சந்தோகமந்தஹ சிஞ்சத் சஞ்சிந்த காணாம் வபுரனு கலையே மாருதா காரணாத். வாங்க குட்டீஸ், கதை பார்க்கலாம். ஒரு அழகான உலகம் இருந்தது. அந்த உலகத்தில் கண்ணன் என்ற ஒரு ரொம்ப நல்ல குழந்தை இருந்தார். உங்களை மாதிரி ஒரு ரொம்ப நல்ல குழந்தை இருந்தார். கண்ணன் மலை மாதிரி பலம் உள்ளவர், ஆனா அதே நேரத்தில் மிகவும் மென்மையானவன். அவன் நடக்கும் போது, சிரிக்கும் போது அதெல்லாம் ஒரு அழகான டான்ஸ் போல இருக்கும். அவன் ஃபேஸை பார்த்தா பூவின் அழகு, மூன் மாதிரி ஒளி, தேன் ஹனி மாதிரி இனிமை எல்லாம் சேர்ந்து இருக்கும். நல்ல குழந்தைகள், நல்ல மனிதர்கள் எல்லாம் கண்ணனை பார்த்தாலே ஆஹா எவ்வளோ அழகு என்று சந்தோஷப்படுவார்கள். கண்ணன் எங்கே இருக்கிறானோ அங்க லக்ஷ்மி தாயார் சந்தோஷமா விளையாடுவார். அந்த இடம் எப்போதும் அமிர்தம் மாதிரி இனிமையாக இருக்கும். தட் இஸ் நெக்டர் மாதிரி இருக்கும். கண்ணனுடைய இதயம் கருணையால் நிறைந்தது. அப்படின்னா அவன் எல்லா குழந்தைங்க கிட்டையும் ரொம்ப அன்போட இருப்பான், ரொம்ப அஃபெக்ஷனோட ப்ரொடெக்ட் பண்ணுவான். அந்த கண்ணனை நினைத்தாலே நம்ம மனம் சந்தோஷமாக, ஹாப்பியாகவும், பீஸ்ஃபுல்லா, அமைதியாகவும் இருக்கும். அந்த அன்பான கண்ணனை நம்ம தினமும் நினைக்கணும். ஓகே, நல்ல குழந்தைகள் கண்ணனை நினைத்தால் மனம் நன்னா இருக்கும். ஸோ குட்டீஸ், யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட சண்டை பிடிச்சாங்க, கவலையே படாதீங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, கண்ணன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவர் எப்பயுமே கூடவே இருப்பார். He protects me, guides me and loves me always.